100 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் தமிழர்களை கூட்டி வைத்து தந்தை பெரியார் பேசினார். 80 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களை கூட்டி வைத்து இதேபோல் அண்ணா பேசினார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களை கூட்டி வைத்து இதேபோல் கலைஞர் பேசுகிறார். இப்போது தமிழர்களை கூட்டி வைத்து கொண்டு திராவிட மாடல் முதலமைச்சர் பேசுகிறார். இந்த நான்கும் 100 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அல்லது 2025 என்கின்ற இன்று என்று வரலாற்றின் எண்ணிக்கையாக முடிந்துவிடவில்லை. தந்தை பெரியார் பேசும்போது அவர் அடிமைகளிடம், அடிமை தமிழனிடம் பேசினார். பேரறிஞர் அண்ணா அப்பாவி தமிழனுக்கு அறிவு என்றால் என்ன என்பதை ஊட்டினார். கலைஞர் பேசும்போது அறிவை வைத்து நீ எப்படி பிழைக்கலாம், நீ எப்படி முன்னேறலாம் என்பதை கலைஞர் உருவாக்கி கொடுத்தார். அந்த அறிவை ஆயுதமாக்கி நீ உன்னுடைய இனத்தை எப்படி வாழ வைக்கலாம் என்று இன்றைய முதலமைச்சர் தமிழர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். திராவிட இயக்கம் என்ன கிழித்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது என்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழன் அப்பாவியாக, அடிமையாக இருந்தான். ஆனால் இன்று அறிவு பெற்றவனாக, அந்த அறிவின் ஆதிக்கத்தை, அறிவை தனக்குத்தானே பயன்படுத்தி கொள்வனாக, அதன் மூலமாக தமிழ்நாட்டை வளர்ப்பவனாக, தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்தது தான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை. அதை சொல்வதற்குத்தான் இந்த 3 புத்தகங்களையும் நான் எழுதினேன். அதில் இந்த காலகட்டத்தில் ஏன் எழுதினேன் என்று சொன்னால், இப்போது தமிழர்கள் முன்னேறியதையும், தமிழர்கள் அறிவு பெற்றதையும், தமிழர்கள் வேலை பெற்றதையும், தமிழர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிகளுக்கு வந்திருப்பதையும் தடுப்பதற்கு ஒரு ஆரிய கூட்டம் பல்வேறு வேஷமிட்டு வருகின்ற காலகட்டத்தில், இதை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் அலைகின்ற காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்பது, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சரையும், முறை செய்து காப்பாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியையும் வாழ்நாள் முழுக்க காப்பாற்றுவது தமிழ்நாட்டின் கடமை என்கின்ற அடிப்படையில் அதனை உணர்த்துவதற்காக இந்த நூலை நான் எழுதினேன். அந்த நூலை வெளியிடுவதற்கு முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சரும் இங்கே வந்திருப்பது, இந்த இனத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் காலமானாலும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நம்மை எவரும் பழைய 2000 ஆண்டு படையெடுப்பை மீண்டும் நடத்த முடியாது. அதற்கான ஆயுதங்களாக இதை தமிழர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.